வணக்கம், நான் உங்கள் சக்தி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ வரப்போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மினி விலாகாக இருக்கும். என்ன சக்தி மினி விலாக் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வண்டியை கொண்டு போய் வாட்டர் வாஷ் விட்டுட்டு வீட்டுக்கு வந்து செயின் லூப் அடிக்க போகிறோம். ஓகேங்களா, இதான் இன்றைக்கான விலாக். எனக்கு தெரிஞ்ச வீடியோ ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. இனிமேல் நம்ம சேனலில் வந்து 2 நாளைக்கு ஒருக்கான்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்துடும். அது என்ன வீடியோவாக வேணா இருக்கலாம், மோட்டோ விலாகிங்காக இருக்கலாம், கேமிங் கண்டென்ட்டாக இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். ஏன் அப்படி சொல்கிறீங்க கேட்டிங்கன்னா, இப்போதைக்கு வெளியே போய் மோட்டோ விலாக் பண்ணுற அளவுக்கு நமக்கு இன்னும் பெர்மிஷன் கிடைக்கல. ஸோ கண்டிப்பாக பெர்மிஷன் கிடைச்சோன்னா நம்ம நிறைய இடத்துக்கு போகலாம், நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஓகேங்களா, அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான அதில் போட்டுக்கோங்க. இங்கே வீட்டிலேருந்து விலாக் ஸ்டார்ட் பண்ணாமல் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் அங்கேருந்து விலாகை கண்டினியூ பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போவண்டா, ஏறிடா. வந்தா இது என்ன போஞ்சு போச்சு. இது வாங்கி வச்சுருந்தா நம்ம விளாக்கு போனது அந்த இது மைக்கா. ஏய் வாடா, ரிட்டர்ன் போட்டு ரீப்ளேஸ்மெண்ட் போடுவோம்டா. சரி ஏறுடா, போகும்டா, ஏறுடா. ஓ சரி வாடா, கூப்பிட்டு போறேன்டா, ஏறுறா. சத்தியமா கூப்பிட்டு போறேன்டா, வாடா. டேய் வீடியோ ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு, அதையும் போடுவேன் அப்புறம். சரி ஓடுவோம், வா. சரிடா போவோம். சரி போயிட்டு வரேன். சரி போயிட்டு வந்து ஃபோன் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதாங்க, எங்கள் வீட்டில் வந்து கிளம்பியாச்சு. கிளம்புறதுக்குள்ளே சரியான ஆர்ப்பாட்டம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், போய் வண்டியை நேராக வாட்டர் வாஷ் விட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு ரிட்டர்ன் வந்து சின்ன படிக்கிறதாங்க. ஏன் வீட்டுக்கு அவ்வளோதாங்க, வீட்டிலேருந்து ஃப்ரெண்டு வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. இன்னும் நேராக போய் வண்டியை வாட்டர் வாஷ் விட்டுட்டு வீட்டுக்கு ரிட்டன் வந்து செயின் லூப் படிக்கிறது தான். ஏடா இதெல்லாம் விலாகான்னு கேட்டிங்கன்னா, இவ்வளோதானா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவ்வளோதாங்க. இப்போ ஏதாவது கொஞ்சம் இது இருக்கு, அதை மட்டும் பார்த்துட்டு நம்ம போடுறதால விலாகு. நான் ஐயோ, இவங்க கிளம்பும் போதே ஒரு சரியான அட்ராசிட்டிங்க. டர்ஃபு கூப்பிட்டு போக சொல்லிட்டு, டர்ஃபு போவோம் நாங்கள் எப்போயுமே வீக்லி 2 டைம்ஸ் அந்த மாதிரி. அதில் சில நாள் ஒரு ஆளாக கூப்பிட்டு போவோம். ஒரு நாள் ஒருத்தங்க காசு அதிகமாக போடுவோம். அப்படி நான் சேனல்லாம் வச்சிருக்கேன், கூப்பிட்டு போன்னு சொல்லிட்டு விட மாட்டேன்ட்டாங்க. அதே மாதிரி நம்ம சேனலில் வந்து இனிமேல் 2 நாளைக்கு ஒர்க்கான்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ அப்லோட் ஆகிரும். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அது மோட்டோ விலாகிங்காகவும் இருக்கும், என்டர்டெயின்மெண்ட் ஏதாச்சும் போஸ்ட் பண்ணிட்டு தான் இருப்பேன். ஸோ மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணி விட்டுருங்க சேனலை. ஓகேங்களா, இன்றைக்கி பெருசாக ரைடிங் கேர்ஸ் எதுவும் போடலைங்க, க்ளவுஸ் கூட போடல. ஏன்னா இங்கேக்குள்ளே தான் இல்லை, போய் வாட்டர் வாஷ் விட்டுட்டு வரதுனால நீங்கள் ரைடிங் கேர்ஸ் எல்லாம் அந்தளவு போடல. ட்ரைனேஜுக்காக குழி தோண்டிட்டு இருக்காங்க. என் ஃப்ரெண்டு வீட்டுக்கிட்டே இப்படி தான் தோண்டினாங்க. இப்போ தான் போனோம், அங்கிட்டு போக முடியாதுடா. அம்மா எங்கள் வாட்டர் வாஷ் விடுவோம்ல தல்லாவளத்தில், வண்டியை பார்த்தாலே தெரிஞ்சிருக்குங்க. பாருங்க எவ்வளோ டஸ்ட்டுன்னு. சுத்தமாக எடுக்கவே இல்லை. அது திடீர்னு இல்லை வந்துட்டார். வண்டியை கிட்டத்தட்ட 2 நாளாக வண்டியை எடுக்கவே இல்லை வெளியவே. அது பிளாக் கலருக்கும் அதுக்கும் வீட்டு வாசலில் இப்போ அதுவும் தூசியெல்லாம் வந்து ஒட்டி தான். எங்கள் அம்மா வேறு என்ன பண்ணுவாங்க, வாசல் தெளிவு சொன்னால் வண்டி மேலே தெளிச்சு விட்டுருவாங்க தண்ணியெல்லாம். அந்த டாட்லாம் அப்படியே இருந்து அதுமாரி தூசி உட்காந்து அப்படியே வண்டி ஃபுல்லாக தூசி ஆயிரும். பாருங்க கையிலலாம் ஒட்டுது அது பிசுன்னு. அதுவும் இல்லாமல் இந்த சின்ன பசங்கள்லாம் இருப்பாங்க வீட்டு பக்கத்தில், என்ன பண்ணுவானுங்க, வந்து வண்டி மேலே ஏறி உட்காந்துட்டு கீழே போமா மேலே போமாடா, மேலே பைபாஸில் போக வேண்டியதுதான். என்ன பண்ணுவானுங்க, உட்காந்துக்கிட்டு இந்த மிட்டாய் சாப்பிட்டு அதில் ஒட்டி விட்றது, இந்த நம்பர் பிளேட்டை பிடிச்சி உடச்சி விட்றது, இந்த மாதிரி நல்லா வேலையை பார்த்து விட்ருவானுங்க சின்ன பையன். அவங்க அப்படி தானுங்க உட்காந்துட்டு. என்ன சொல்ல முடியும், சின்ன பசங்களை அடிக்க முடியும். அதுக்குன்னு போய்கிட்டு சொல்லிடுவேன், தம்பி இப்படி பண்ணாங்கடா, உட்காருங்கன்னா உட்காந்துக்கோங்கடான்னு.
ஐயோ சொன்னாலும் கேட்க மாட்டானுங்க, இங்கே பிடிச்சி ஏதாவது ஒரு வேலையை பார்த்து விட்ருவானுங்க. எல்லாம் ரெக்கார்ட் போட்டிருக்கேன், அந்தளவுக்கு நாய்ஸ் கேட்காதுன்னு நினைக்கிறேன். நானும் கொஞ்சம் சவுண்டாக தான் பேசிகிட்டு இருக்கேன், ஏன்னா வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகணும்னு சொல்லிட்டு. மைக்கு நல்லா இருந்துச்சுன்ற பட்சத்தில் நல்லா, நான் ஏதோ நினச்சேன், ஏதோ நடக்குது, பார்த்துக்கலாம், எல்லாம் நன்மைக்காக தான். நடப்பதெல்லாம் நன்மைக்கே. எவ்வளோ சோதனை வந்தாலும் இந்த சக்தி கைவிட மாட்டான்டா, பார்த்துட்டே இருங்கடா. அப்படிலாம் சொல்லலை. அந்த ஸ்மூத்னஸ் தாங்க. 33,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது, ஆனால் இன்னும் ஸ்மூத்தாகவே இருக்கும், சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி எவ்வளவோ விலாகில் பேசலாம், நிறையா பேசணும் அப்படின்லாம் இருந்தேங்க. இப்படி மைக்கு தான் லைட்டாக அப்செட் ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க, கடைக்கு வந்தாச்சு. நேராக போய் வாட்டர் வாஷ் விட்டுட்டு ஜியாவை அப்படியே நல்லா தக்கன்னு குளிப்பாட்டி எடுத்துகிட்டு போக வேண்டியதான். அதாங்க வந்தாச்சு. என்ன ஏதுன்னு பார்த்துட்டு அப்புறமா விலாக் கண்டினியூ பண்ணுறேங்க. அதோ அங்கே அங்கே நிற்கிறான் வண்டி, அங்கே நிப்பாட்டிகிட்டே தப்புனா எப்படி தப்பைத்தா அதில் ஜீரண்டா அதோ வண்டி வாட்டர் வாஷ் பார்த்துட்டு சொல்கிறேன்டாங்க. அப்படியே இங்கே வந்தோம். சரி அப்படியே ஜிகிர்தண்டா குடிப்போம். அவ்வளோதாங்க, ஜிகிர்தண்டா வந்துருச்சு. டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். நல்லா தான் இருக்குது. எவ்வளோ? 45 ரூபா. வெறும் ஐஸ்கிரீமு ஜிகிர்தண்டா மட்டும் இருக்கும். வெயிலுக்கு நல்லா தான் இருக்குது. சரிங்க, சாப்பிட்டு முடிச்சுட்டு கட்டிட்டு பார்த்தா தெரியும் பாருங்க எவ்வளோ ஃபோர்ஸாக சுற்றிக்கணும். அவ்வளோதாங்க, அட்லாஸ்ட் வீட்டுக்கு வந்தாச்சு. பாருங்க வண்டி தக்கன்னு இருக்குது. நீ அப்படியே செயின் லூப் பண்ணிவிட்டு அப்படியே காட்டுறேன் பாருங்க. தகன்னு மின்னுது, நல்லா கருப்பட்டி மாதிரி இருக்கு எங்கள் அம்மா. பாருங்களேன், கேட்டிருக்காங்க செராமிக் பண்ணுறது கேட்டிருக்கேன். வந்து 1500 சொல்கிறாங்க ஒரு கோட்டிங் வந்து. இதோ இங்கே பாருங்கள், டேங்க்கிலலாம் சின்ன கிளாஸஸாக இருக்கும். இதெல்லாம் என்னென்னா கோழி, எங்கள் வீட்டில் கோழி வளர்க்குறாங்க. அப்போ தான் அந்த கோழியோட இது தான் அப்படியே ஃபுல் அண்ட் வண்டி வந்து உட்காந்து கிராச் பண்ணி விட்டுரும். பார்க்கவே அழகாக இருக்குது. தங்கமேலே லவ்விடி அழகு, எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் எப்போவுமே வண்டியை ஸ்டார்ட் பண்ணும்போது சரி, வந்து வீட்டில் நிப்பாட்டும் போது சரி, இப்போது இந்த அளவுக்கு கொஞ்சிக்கிட்டே தான் இருப்பேன். அழகாக இருக்குல்ல, நல்லா இருக்குங்க. சரி ஓகேங்க, செயின் லூப் படிக்கும்போது விழா கண்டினியூ பண்ணுறேன். யாருக்கே என்ன பிடிக்க தெரியுமா? அதோ இதுக்கு தான் இப்போ நான் பண்ணுறேன். அந்த ஸ்பீடா மீட்டரை இப்போ ஏறி இறங்குறத பாருங்களேன், பாருங்க அங்கே பாருங்கள். அவ்வளோதாங்க, அது அப்படியே இங்கேருந்து ஒரு ஃபுல் ஸ்லைப் படிச்சுட்டு ரிட்டன் இங்கே வரும். சூப்பராக இருக்கும். இதே நைட் டைம் பார்க்கும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். எங்கன்னா பாருங்க, தெரியுதா? நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, வந்து அப்படியே செயின் லூப் அடிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ எப்போவும் நான் இந்த செயின் லூப் தான் யூஸ் பண்ணுவேன். இது வந்து ஷோரூமில் கொடுத்தாங்க எனக்கு. ஸோ அதனால் இதை தான் யூஸ் பண்ணேன். மோட்டோவில் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ இது யூஸ் பண்ணுறது நல்லா இருக்குது. அதனால் எப்போயுமே தான் யூஸ் பண்ணுவேன். எப்போயுமே எவ்ரி ஒரு 400 கிலோமீட்டர்ஸ் கொன்ஸ் நான் எப்போயுமே செயின் லூப் பண்ணிடுவேன். இந்த வட்டம் நம்ம வந்து செயின் க்ளீன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா வாட்டர் வாஷ் விட்ட இடத்துல நல்லா க்ளீன் பண்ணிட்டாங்க, தெரியுது அவங்களுக்கு. அந்தளவுக்கு எதுவும் ஒட்டலை. ஸோ அதனால் க்ளீன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. டேரெக்டாக செயின் லூப் படிச்சுட்டு அப்படியே விட்டுறலாம். ஏங்க வண்டி எக்ஸாஸ்ட்மெண்ட் பார்க்குறீங்களா? இப்போ பாருங்களேன், பாருங்க. நல்லா இருக்குல்ல, எக்ஸாஸ்ட் நோட் அவ்வளோ அழகாக இருக்குங்க. என்எஸில் நல்லா இருக்கு. இப்போ பாருங்களேன்,
நல்லா இருக்குல்ல எக்ஸாஸ்ட் நோட்டு, எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு இந்த எக்ஸாஸ்ட் நோட்டில் தான் என்எஸ்னே ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சது. நல்லா இருக்கும் எக்ஸாஸ்ட் நோட்டு, இது செம்மையாக இருக்கும். இது வந்து 100 மில்லினால சவுண்டு நல்லா அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். நல்லா இருக்கும், லவுடாக இருக்கும் எக்ஸாஸ்ட் நோட்டு.